கிரிப்டோ உலகத்துல மொத்தம் 2,10,000 டோக்கன்கள் மட்டும்தான் நிரந்தரமா இருந்தா அதோட மதிப்பு என்னவாகும்னு யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அந்த டோக்கன், அதாவது தன்னை விரிவுபடுத்திக்க ஒரு புது பிளாக் செயினுக்கு மாறும்போது மார்க்கெட்ல என்ன நடக்கும்? சரி, வாங்க இத கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அவேக் டாவோவோட GLGNS டோக்கன் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட்டை பத்தி தான் பேச போறோம். கரெக்ட். அதாவது இன்னைக்கு 2026 ஏப்ரல் 18 அன்னைக்கு வெளியாகிற அவங்களோட ஆனுபிஸ் செயின் அப்புறம் மல்டி செயின் திட்டத்தோட பின்னணிய நம்ம நேயர்களுக்கு புரிய வைக்க போறோம். இதுல முதல் அப்புறம் மிக முக்கியமான நகர்வு என்னன்னா, ஆக்சுவலா ஏப்ரல் 18-19 தேதிகள்ல GLGNS தன்னோட பணப்புழக்கத்தை, அதாவது லிக்விடிட்டி பூல ஆனுபிஸ் செயின்ல அதிகாரப்பூர்வமா தொடங்குறாங்க. ஓ, அப்போ இது சும்மா ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொன்னுக்கு மாறுறது கிடையாது. கண்டிப்பா இல்ல. மொத்த இக்கோசிஸ்டமோட பணப்புழக்கத்தை உலக அளவுல அதிகமாக்குற ஒரு அடிப்படை மாற்றம்னு சொல்லலாம். அதாவது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற நாணய மாற்று நிலையத்தை ஒரு பெரிய சர்வதேச விமான நிலையத்துக்கு மாத்துற மாதிரி இருக்கு. கரெக்ட், அதேதான். ஏன்னா விமான நிலையத்துல பல நாட்டு பயணிகள் வருவாங்க, பணப்புழக்கம் அதிகமா இருக்குல்ல, வெவ்வேறு கரன்சிகளை ஈலியா மாத்திக்க முடியும். நீங்க சொன்ன இந்த ஒப்பீடு அந்த இணைக்கத்தன்மைய, அதாவது இன்ட்ராபரபிலிட்டியை ரொம்ப சரியா விளக்குது. வெவ்வேறு நெட்வொர்க் சொத்துக்களை ஒரே இடத்துல பரிமாறிக்க இது ரொம்பவே உதவும். சூப்பர். ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கேளுங்க. அதாவது இந்த மாற்றத்தின் போது சமூகத்தால் வழிநடத்தப்படுற ILO, அதாவது இனிஷியல் லான்ச் ஆஃபரிங்க தற்காலிகமா நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு பக்கம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க போறோம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ILOவை நிறுத்துறாங்க. இது ஒரு முரண்பாடா இல்லையா? மேலோட்டமா பாக்குறப்போ அப்படிதான் தோணும். ஆனா ஒரு புது செயினுக்கு மாறுற அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே சவாலானது. புரியுது. அந்த நேரத்துல ILO நடந்தா பணப்புழக்கம் 2 வெவ்வேறு நெட்வொர்க்ல சிதறிடும். அதாவது ஃப்ராக்மெண்டட் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ விலை மோசடிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, பெரிய அளவிலான விலை மோசடிகள் அப்புறம் குழப்பங்களுக்கு அது வழிவகுக்கும். அதனால தான் புது தளத்துல பணப்புழக்கம் சீரான அப்புறம் இதை திரும்ப தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. இப்போதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. சரி, சர்வதேச விமான நிலையத்துக்கு மாறிட்டாங்க. சரி, ஆனா மார்க்கெட்ல மொத்தம் 2,10,000 GLGNS டோக்கன்கள் மட்டும்தான் இருக்கு. இது ஒரு நிலையான எண்ணிக்கையாச்சே. ஆமா, அதான் இதோட சிறப்பு. ஆனா எனக்கு வர்ற பெரிய பரிவம் ஏன்னா, இந்த திட்டத்தை உருவாக்குன குழு உறுப்பினர்கள் ஒரு கட்டத்துல தாங்கிட்ட இருக்கிற டோக்கன்ஸ்களை மொத்தமா வித்துட்டு வெளியே போயிட்டா, முதலீடு செஞ்ச சாதாரண மக்களோட நிலைமை என்ன ஆகும்? மார்க்கெட் அப்படியே பாதாளத்துக்கு போயிடாதா? அந்த அபாயத்தை தவிர்க்க தான் இவங்களோட டோக்கன் பொருளாதாரம் ரொம்பவே கட்டுப்பாடுகளோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரி கட்டுப்பாடுகள்? அதாவது குழு உறுப்பினர்களுக்கான 15% டோக்கன்கள், அதாவது 31,500 டோக்கன்களை முதலையே தரமாட்டாங்க. முதல் 12 மாசத்துக்கு அது முற்றிலுமா முடக்கப்படும். ஓ, ஒரு வருஷத்துக்கு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆமா, இதுக்கு கிளிஃப் பீரியட்னு பேரு. அதுக்கப்புறம் 36 மாசத்துல தான் அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வழங்கப்படும். பரவாயில்லையே. அப்போ குழு உறுப்பினர்கள் நினைச்சாலும் முதல் ஒரு வருஷத்துக்கு எந்த டோக்கனையும் விற்க முடியாது. நீண்ட காலத்துக்கு அவங்க திட்டத்தோட பயணிச்சே ஆகணும். அதேதான். அது மட்டும் இல்லாம இதுல வருவாயை வச்சு டோக்கன்களை அழிக்கிற டீஃப்ளேஷனரி மெக்கானிசம்னு ஒரு விஷயம் இருக்கு. அத பத்தி சொல்லுங்க. அது எப்படி வேலை செய்யுது? தளத்துல வர்ற வருவாயில ஒரு குறிப்பிட்ட பகுதியை வச்சு மார்க்கெட்ல இருக்கிற டோக்கன்களை அவங்களே திரும்ப வாங்கி நிரந்தரமா அழிச்சிடுவாங்க. அப்போ சப்ளை நிலையா 2,10,000 இருக்கும்போது அதிலிருந்து டோக்கன்கள் தொடர்ச்சியா அழிக்கப்பட்டா மார்க்கெட்ல அதோட தட்டுப்பாடு அதிகமாகும்ல? சரியா சொன்னீங்க. தட்டுப்பாடு அதிகமாகும்போது பணவீக்கத்தை தடுத்து அதோட மதிப்பை தக்க வைக்க முடியும். இது ஒரு முக்கியமான யுக்தி. மதிப்பை பத்தி பேசும்போது அவங்க அறிமுகப்படுத்துற அந்த இரட்டை அமைப்பு, அதாவது டியூவல் ஐடென்டிட்டி சிஸ்டம், எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதுல என்ன குழப்பம்? அதாவது NFT-ய உங்களோட அடையாளமாகவும் GLGNS-அ நிர்வாக உரிமையாகவும் பயன்படுத்த போறதா சொல்றாங்க. ஒரு டோக்கனே ரெண்டையும் செய்யலாமே, எதுக்கு 2 தனித்தனி விஷயங்கள்? என ரெண்டும் வேற வேற நோக்கங்களை கொண்டது. NFT அப்படிங்கிறது அந்த தளத்துல நீங்க யாரு அப்படிங்கறது குறிக்கிற ஒரு டிஜிட்டல் முகம். உங்களோட நற்பெயர், செயல்பாடுகள் எல்லாம் அதுல பதிவாகும். ஆமா. ஆனா GLGNS டோக்கன் அப்படிங்கிறது உங்களோட வாக்குரிமை, அப்புறம் பொருளாதார பலம். ஒரு தளத்தோட விதிகளை மாத்துறதுக்கோ புது முடிவுகளை எடுக்கிறதுக்கோ இந்த டோக்கன் தான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். ஓ, அப்ப அடையாளத்தையும் பொருளாதார அதிகாரத்தையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஆமா. அப்படி பிரிக்கும்போது ஒருத்தரே
பல போலி கணக்குகளை உருவாக்கி தளத்தை ஏமாத்துறத தடுக்க முடியும். கேக்கறதுக்கெல்லாம் ரொம்ப சரியா திட்டமிட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா கிரிப்டோ முதலீட்டாளர்கள் பலரும் இப்படிப்பட்ட சிறப்பான திட்டங்களை கேட்டு ஏமாந்திருக்காங்க. அது உண்மைதான். அதான் கேக்குறேன், இதுல இருக்கிற உண்மையான ஆபத்துகள் என்ன? இது கண்டிப்பா லாபம் தருமா? இது ஒரு பரந்த பரணக்கட்டோட பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரிப்டோ திட்டத்திலையும் உத்தரவாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்ல. கண்டிப்பா. ஏன்னா மார்க்கெட் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. ஆமா, இந்த செயின் மாற்றத்தோட ஆரம்ப காலங்கள்ல நிச்சயமா விலையில அதிக ஏற்ற இறக்கங்கள், அதாவது வாலட்டிலிட்டி இருக்கும். அதை கட்டுப்படுத்த மாறும் கட்டண முறைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. மாறும் கட்டண முறைகள்னா டைனமிக் ஃபீ மெக்கானிசம்ஸ் அதானே? அதேதான். கட்டணம் மாறுபடுறதால செயற்கையான வர்த்தகர்களை, அதாவது பாட்ஸை கட்டுப்படுத்தலாம். ஆனா தொழில்நுட்பம் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மக்கள் இதை நிஜமாவே பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் இதோட உண்மையான வெற்றி அமையும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஆக மொத்தம் வெறும் 21 லட்சம் அப்படிங்கிற நிலையான சப்ளை, பாதுகாப்பான ஆனுபிஸ் செயின் மாற்றம், அப்புறம் குழுவோட டோக்கன்களை முடக்கி வைக்கிற பொருளாதார மாடல் மூலியமா ஜிஎல்ஜிஎன்எஸ் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகுது. ஆமா, அந்த சர்வதேச விமான நிலையத்துல உங்களுக்கான ஒரு நிரந்தர அதிகாரம் கிடைக்குது. ஆனா அந்த விமான நிலையத்துக்கு பயணிகள் தொடர்ந்து வரணும், அதோட சேவைகள் தடையின்றி இயங்கணும். அப்போதான் அந்த அதிகாரத்துக்கான முழு பலனும் கிடைக்கும். ஆமா, கரெக்ட். அதையே உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையா விட்டுச் சொல்றோம். நிர்வாக உரிமைக்காக டோக்கன்களையும் தனிப்பட்ட அடையாளத்துக்காக என்எஃப்டிகளையும் தனித்தனியா பயன்படுத்துற இந்த இரட்டை அடையாள முறை எதிர்காலத்துல கிரிப்டோ உலகத்தை தாண்டி நம்ம அன்றாட இணையதள பயன்பாட்டு உரிமைகளை நிர்வகிக்கும் ஒரு பொதுவான தரமா மாறுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்களும் இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.